மணிரத்னம் சார், செல்வராகவன் சார்லாம் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணா அதை நோட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களாம் அந்த பேர் வாங்கிட்டாங்க. அவங்க அவ்வளோ இன்டெலிஜென்ட், பிரில்லியன்ட் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நாங்க ஆனா ரொம்ப கான்சியஸாவே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்திரன் சாரோட கேரக்டர், அந்த மட்டஞ்சேரி சுகுமாரன், அந்த செயின் திருடு போச்சுல்ல, நகை திருடு போனதுக்கு அப்புறம் அவர் கையில ஒரு பேக் வச்சிருப்பார். எந்த இடத்துலயும் அந்த பேக்கோட புடியை வந்து விடவே விட மாட்டார். ஏன்னா பயத்துல. த்ரூ அவுட் ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த பொண்ணு எல்லா இடத்துலயும் அவர் கையில அந்த பேக் ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு வாட்டி நான் தொலைச்சிட்டேன், இன்னொரு வாட்டி நான் தொலைக்க கூடாதுன்றதுனால இது இறுக்கி பிடிச்சிட்டே இருப்பேன். இதுக்கு நான் டைலாக் வச்சு அவர் வாயாலே அதை சொல்ல வைக்கல. இது ஆடியன்ஸுக்கு புரியணும்னு நான் எதிர்பார்க்கல. இது எங்க சைட்ல எங்களுக்கு தெரியணும். ஓகே, இந்திரன்ஸ் யாரு, அந்த மட்டஞ்சேரி சுகுமாரன் யாருன்னு. அதே தான் இப்ப கூகுள் பே வந்து பண்ண தெரியாதுன்னு போது லேண்ட் ஏன் ஆகுதுன்னா, இவர் சொன்னது பின்னாடி நாங்க வந்து இவ்வளவு இடத்துல அதை காமிச்சிருக்கோம். படம் ஆரம்பிச்சதுல இருந்து டீசர்ல பார்த்தா ஹோப்னு வரும், நாக் அவுட்னு வரும், ஃபுல் மீல்ஸ்னு வரும், தம்பி இது சூப்பரா இருக்குடா அப்படின்னு வரும், த கிங் இஸ் கமிங் பேக் ஃபார் இஸ் த்ரோன் அப்படின்னு வரும், பட்டாசு எடுத்து வைங்க. ஸோ எல்லாமே ரைட் மெசேஜ். அதே மாதிரி படத்துக்குள்ளேயும் உங்களுக்கு நிறைய விஷயம் நாங்க செட் பண்ணிட்டே இருந்தோம், குட்டி 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 குட்டியா. அதெல்லாம் வந்து லேண்ட் ஆகுதா அவளையான்றது இல்லை, எங்க திருப்திக்கு நாங்க உண்மையா எழுதியிருக்கோம், இன்டெலிஜென்ட்டா எழுதியிருக்கோம் அப்படின்றதுக்கு நாங்க, ஏன்னா நாங்க அவ்வளவு நாள் இதுக்கு மண்டையை உடைச்சிருக்கோம்.